வணக்கம். இழந்ததை மீட்கும் கிரகச்சேர்க்கை. பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்கக்குள்ள நம்ம கைவிட்டு போன சொத்துக்கள், இழந்த செல்வங்கள் இதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்குமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்பதுண்டு. இந்த இழந்த சொத்துக்கள் நமக்கு எப்படி திரும்ப கிடைக்கும் அப்படின்னாக்கா, ஜாதகத்தில் 8ஆம் பாவம் அதிர்ஷ்டம், அடுத்தது 11ஆம் பாவம் இணைவு. 8ஆம் பாவம் என்பது இழப்பு, மறைவு, திடீர் அதிர்ஷ்டங்கள். 11ஆம் பாவம் அப்படிங்கிறது லாபம், மீட்பு. இந்த 2 அதிபதிகள் சேர்க்கை பெற்றிருந்தால் இழந்த செல்வத்தை நிச்சயமாக நாம் கண்டிப்பாக மீட்க முடியும். அடுத்தது 6ஆம் பாவம் அப்படிங்கிறது எதிரி, கடன். இந்த 6ஆம் பாவத்தோட 2ஆம் பாவம் இணையும் பொழுது 2ஆம் பாவம் அப்படிங்கிறது சேமிப்பு, பணம். அப்போ 2ஆம் அதிபதி 6இலோ 6ஆம் அதிபதி 2இலோ இவர்கள் இருந்தால் அந்த திசையோ புத்தியோ நடக்கும் காலத்தில் இழந்த செல்வங்களை நிச்சயமாக மீட்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயம் உண்டு. அடுத்தது ராகு குரு சேர்க்கை. ராகு அப்படிங்கிறது திடீர் சம்பவத்தை நடத்தி வைக்கக்கூடியது. குரு என்பது ஆசீர்வாதம், விரிவாக்கம், எதிர்பாராமல் இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்கக்கூடியது குரு பகவான். அப்போ ஜாதகத்தில் ராகுவும் குரு பகவானும் இணைந்திருந்தால் நாம் இழந்த செல்வங்கள் அனைத்தும் மீட்கக்கூடிய யோகம் உண்டு. அடுத்தது சனி குரு பகவான் இணைவு அல்லது பார்வை. சனிங்கிறது தாமதமான கிரகம், குரு அப்படிங்கிறது நன்மை, அதாவது நீதி, நியாயம், நேர்மையை பார்க்கக்கூடிய குரு பகவான் நீண்ட காலம் பிறகு, ரொம்ப நாள் தாமதத்திற்கு பிறகு இழந்த செல்வத்தை மீட்டு தரக்கூடிய கிரக சேர்க்கைகளில் சனி பகவானும் குரு பகவானும் கட்டாயம் உண்டு. அப்போ இழந்த செல்வத்தை மீட்கணும் அப்படின்னா 8ஆம் பாவம் 11ஆம் பாவம் இணையும் காலங்களில் அதனுடைய திசை நடக்கணும். அடுத்தது 2ஆம் பாவம் அல்லது 6ஆம் பாவம் இவைகளின் திசை நடக்கணும். அல்லது சனி பகவானும் குரு பகவானும் இணைந்திருந்தாலோ பார்வை பெற்றிருந்தாலோ அந்த கிரக சேர்க்கைகளின் திசை நடந்தால் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வெற்றி. நீங்கள் எவ்வளவு செல்வ செழிப்பு, சொத்துக்கள் இழந்திருந்தாலோ அப்போ நிச்சயமாக நீங்கள் இழந்த சொத்துக்களை கண்டிப்பாக மீட்க முடியும். நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க வந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவுசெய்து பதிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.